குடைரோடு அருகே சாலையில் கள்ள நோட்டு தயாரிக்கும் மிஷின் மற்றும் 26,500 ரூபாய் கள்ள நோட்டுடன் சிக்கிய கும்பல் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு அருகே திண்டுக்கல் மதுரை தேசிய 4 வழிச்சாலையில் டோல்கேட் அருகே உள்ள நாகையகவுண்டம்பட்டி பிரிவு தனியார் பெட்ரோல் பங்க் அருகே சந்தேகத்திற்கிடமாக நின்றிருந்த மாருதி ஈகோ வாகனத்தை அந்த வழியாக வந்த அம்மையநாயக்கனூர் ரோந்து போலீசார் வாகனத்தை சோதனை செய்தபோது 100 ரூபாய் கள்ள நோட்டு 26,500 ரூபாய் இருந்துள்ளது. பாயில் மிஷின் மற்றும் கேனன் கலர் ஜெராக்ஸ் மெஷின் ஆகியவையும் வண்டியில் இருந்துள்ளது. இதனால் மேலும் சந்தேகமடைந்த காவல்துறையினர் அனைவரையும் சுற்றி வளைத்தபோது ஒருவர் தப்பி ஓடிவிட்டார். மீதமுள்ள குழந்தை உட்பட 8 பேரை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை செய்ததில் வாகனத்தில் வந்தது விருதுநகர் மாவட்டம் காந்திநகரைச் சேர்ந்த அரக்கர், மதுரை கூடல் புதூரைச் சேர்ந்த ராஜா, சபரிராஜ், முருகேசன், சுர்ஜித், அமர்நாத், மதுரை வளையங்குளத்தைச் சேர்ந்த சிவமணி என்ற மணிகண்டன், அவரது மனைவி ஜெனிதா, அவரது மகள் குழந்தை தீபா ஸ்ரீ மற்றும் மதுரை வில்லாபுரத்தைச் சேர்ந்த ரவி ஆகிய 9 பேர் மற்றும் தப்பி ஓடியது கோட்டைச்சாமி என தெரியவந்தது. மேலும் இவர்கள் அனைவரும் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் உள்ள ரவியின் வீட்டிலிருந்த கள்ளநோட்டு தயாரிக்கும் மிஷினை எடுத்துக்கொண்டு ரவி உடன் விருதுநகர் சென்று கள்ள நோட்டு தயாரிக்க சென்றதாக தெரிய வந்துள்ளது. மேலும் இவர்களுக்கு வேறு ஏதும் தொடர்பு உள்ளதா என்ற கோணத்தில் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.